கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமா இணைந்திருக்கிற உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இந்த இரவு நேரத்திலே நாம் ஒரு வேத பகுதி தியானிப்போம். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த வார்த்தை மாம்சமாகி வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று எழுதப்பட்டு, வார்த்தையாகிய தேவன் நம்ம கூட வாசம்னு சொல்லி மாம்சத்துல வெளிப்பட்டார். கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகும் போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீங்க வாழ ஆரம்பித்தீர்களோ, அவர் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம இருதயத்திலே அவர் வாசம் செய்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி, யாரெல்லாம் இரவும் பகலுமாய் தியானிக்கிறீங்களோ உங்க கூட அவர் இருக்கிறார். யாரெல்லாம் இயேசு ராஜா சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீங்க வாழ ஆரம்பித்தீங்களோ உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். யாரெல்லாம் சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்து திடப்படுதல் படிச்சு ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கீங்களோ உங்க கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே நம்ம ஜெபிக்க போகிறோம். என் இருதயத்துக்குள்ளே நீங்க வாசம் பண்ணுங்கப்பா. கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் எல்லா தேசத்துக்குள்ளுமே கொண்டாடுகிறோம். அவர் நம்ம இருதயத்துல இருக்கும்போது தான் நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான ஆவியான வரும்போது எல்லா குறைவுகள் எல்லாம் நீங்கி போயிடும். மீண்டுமாக கூட சொல்கிறேன், எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். கர்த்தருடைய கிருபையினாலே இரவு போலுமாக இணைந்திருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போய் சேரணும், ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகை அந்த கூட பரலோகத்துக்குள்ள ஓடி போயிடணும். அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. இந்த சுவாசம் இந்த பூமியில முடியும் போது பரலோகத்துல இருந்தா நல்லா இருக்கும். நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவருடைய வார்த்தையே நமக்குள்ள இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய வார்த்தை நம்ம இதயத்துல இருக்கும்போது நமக்கு சமாதானம், விடுதலை, சந்தோஷம், ஆசீர்வாதம், வெளிச்சம் எல்லாம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்துல ஒண்ணு சீக்கிரமா படுத்து தூங்குங்க. தூக்கம் வரல அப்படின்னா குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, தேவனை அதிகமாக துதிங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வார்த்தையாகி தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது அவருக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கோம் யோசித்து பாருங்களேன். 24 மணி நேரம் வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். ஆனா நம்ம அதெல்லாம் மறந்துட்டு செல்போன்ல ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் பேசிக்கிட்டு, அப்புறம் செல்போன்ல படுத்து கிடந்து அதையே உட்காந்து தடவிக்கிட்டு, அப்புறம் கேம் விளாண்டுக்கிட்டு, அப்புறம் தேவையில்லாத வெப்சைட் போய்கிட்டு, தேவையில்லாம செல்போன்ல பல காரியங்களை பார்த்துக்கிட்டு, இப்படி எத்தனை குடும்பத்துல நடக்குது. அதனால இரவு நேரத்துல படுத்து தூங்க போறீங்களா? தூங்குங்க. தூக்கம் வரலையா முழங்கால நில்லுங்க, இல்லை கையில பைபிள் எடுத்து வாசிங்க. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணுமா? நைட்டு சீக்கிரமா படுங்க. அதனால இரவு நேரத்தில்
நிறைய குடும்பத்தில் சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, பிள்ளைகள் வந்திருப்பாங்க, பேரம்பேத்தி வந்திருப்பாங்க, குடும்பமாக இருப்பீங்க. சில குடும்பத்தில் தனிமையில் இருப்பீங்க, வேதனையில் இருப்பீங்க, எனக்கு யாருமே இல்லை. இப்படி பல சூழ்நிலை ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கிறீங்க. அதனால் ஒரு குடும்பம் அப்படின்னாலே அது பல காரியங்கள் இருக்கும். எந்த நாளிலும் செய்தி என்ன தெரியுமா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை. வார்த்தையாகி தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது எவ்வளவு ஆசீர்வாதம். அதனால உலக கவலை எல்லாம் துருதி போட்டுட்டு பேசாம படுத்து தூங்கினா நிம்மதியா தூக்கம் வரும். இல்லை அவன் அப்படி பண்ணிட்டான், அவள் அப்படி பண்ணிட்டான், நான் மன்னிக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் சண்டை போடுவேன், நான் வைராக்கியமா இருப்பேன், நான் எரிச்சலோட இருப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு வந்துடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு முக்கியமான ஒரு எச்சரிப்பு என்ன அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து வாசம் செய்யும் போது அவருடைய சமூகத்திலே நம்ம எவ்வளவு நேரம் காத்திருந்து துதிக்கணும், அது ஒரு பாயிண்ட். வசனம் அதிகமா தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு சும்மா இந்த வேண்டாத கதையில உட்காந்து யோசித்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு அப்புறம் என் வாழ்க்கை போச்சு போச்சு போச்சுன்னு சொல்லி உட்காந்து புலம்பி அழுதுகிட்டு இதெல்லாம் வேஸ்ட். முடிஞ்சா ஒன்று செய்யுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. வார்த்தையாகி தேவன் இதயத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தேவனோட வார்த்தையை நேசிக்கணும் யோசித்து பாருங்க. சின்ன ஜெபந்தான் பண்ண போறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான நாள். கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுறதுக்கு நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு, கிருபை தந்திருக்காரு. அவ்வளவுதான். சொல்றதுக்கு பெருமை பாராட்டுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் புது வருஷத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். இந்த ஒரு வாரமும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அப்பா சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்களோ கர்த்தர் அறிவிங்க. சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலையும் சில குடும்பம் இருக்கு, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அறிவிங்க. இன்றைய தினத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலையும் மகிழ்ச்சியோடு இருந்தாங்கப்பா. ஆனாலும் சில குடும்பத்துல மட்டும் துக்கம் இருந்துச்சு. அந்த துக்கத்தை நீக்கி போட்டுருங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்திலே சீக்கிரமா படுத்துங்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து வீடு கிருபை தாங்க. பலவீனத்தோடு படுத்தப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சுகமாக்கி தாங்க. டிராவலில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. நைட் வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. தேவனர்லேயே அப்போ மினிஷன் மூலியமாக இருக்க எல்லா குடும்பத்துக்கும் அப்போ தீர்காயுஸ் தாங்க, ஜீவனை கட்டளையிடுங்க, நித்திய ஜீவனை தாங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் உங்கள் கிருபையினால் நிரப்பி ஆசிரிங்க. நாளைக்குள்ள எல்லா காரியத்துக்கு கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையிலே எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தரை விட்டு சின்ன சின்ன காரியம் தள்ளி போயிருந்தா கூட எங்களை மன்னிச்சிருங்க. உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்களை அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் மட்டும்தான் பாதுகாப்பு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசமணி ராஜா, உமக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் குடைந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ். 9363064181 நம்பர் உண்டா
நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.